அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய 33வது நாளுடைய பாடமாக தலாக், அதாவது விவாகரத்து என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். அன்பானவர்களே, அடிப்படையில் திருமணம் என்பது கணவன் மனைவி தொடர்ந்து திருமண பந்தத்தில் வாழ வேண்டும் என்ற நோக்கில் நடைபெறுகின்றது. அதற்காக இறைவன் பல சட்டத்திட்டங்களை, ஒழுக்க விழுமியங்களை ஏற்படுத்தியுள்ளார். அவைகள் பேணப்படும் பொழுதுதான் திருமணமும் நிலைத்திருக்கிறது, அவர்களுக்கு இடையிலான உறவும் பலப்படுத்தப்படுகிறது. இது அல்லாத போது பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கும். இஸ்லாம் காட்டி தந்துள்ள ஒழுக்கங்களை மதியாமை, சட்டத்திட்டங்களை மதியாமை, பிழையான வாழ்க்கை தெரிவு முறை, மேற்கத்திய கலாச்சாரத்தின் காரணத்தினால் இஷ்டம் போல் வாழ்வது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை பேணுவது போன்ற காரணங்களால் அவர்களுக்கிடையே விரிசல் ஏற்படும். இவைகளை பெரிதாக்கி அவர்களுக்கு மத்தியில் உடன்பாடு என்ற பேச்சிற்கே இடமில்லாது போகும். புரிந்துணர்வு அற்று போகவிடும். இத்தகைய நிலைமையில் ஒரு தீர்வு காண வேண்டும். அதற்குத்தான் இஸ்லாம் தலாக் என்ற ஒரு நடைமுறையை சொல்லி காட்டியிருக்கின்றது. திருமண வந்த ஒப்பந்தத்தை விட்டு முழுமையாகவோ அல்லது சில காலம் விலகி இருப்பதற்கான கால அவகாசத்திற்கு தலாக் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. இது அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும் அல்லாஹ் அனுமதித்த அனுமதிகளிலேயே வெறுக்கப்பட்ட ஒரு சமாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தலாக்கு தான் என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, கணவன் மனைவி இருவரும் தங்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டு பிரச்சனை முற்றும் என அஞ்சினால், ஒருவர் இன்னொருவருக்கு துரோகம் செய்வார்கள் என அஞ்சினால், ஒரு ஆண்மகன் தனக்கு தன் மனைவி துரோகம் செய்வாள் என்று அவளிடத்தில் இறை மறுப்பை அஞ்சினால், துரோகத்தை அஞ்சினால், அவள் மீது தவறான பிரயோகத்தை செய்து விடாமல் அவளை அழகிய முறையில் விடுவித்து விட வேண்டும். அதற்கான வழிகாட்டுதலை தான் தலாக். ஒரு மனிதன் தலாக்கு விட விரும்பினால், தன் மனைவியை பிரிந்துவிட எண்ணினால், அதற்கு முன்னால் சில ஒழுங்குமுறைகளை, உபதேசங்களை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஏனென்றால் உடனே திருமண உறவை முறித்து விடக்கூடாது, வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்கு முன்னர் ஒரு ஆண்மகன் அவன் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், தலாக்கு சொல்வதற்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறையாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நீங்கள் உங்களுடைய மனைவியருக்கு அழகிய முறையில் உபதேசம் செய்யுங்கள், நல் உபதேசம் செய்யுங்கள். அழகிய முறையில் எடுத்து சொல்லுங்கள், இப்படி இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இஸ்லாம் சொல்லுது, அதுக்கு மாற்றமாக நம்ம நடக்கூடாது, பேசக்கூடாது, நடக்கூடாது, வாழக்கூடாது அப்படி சொல்லி அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி சேர்ந்து வாழ்கிறதுக்கு, இணங்கி வாழ்கிறதுக்கு வழியை காட்டணும். அதுக்காகத்தான் நல்ல உபதேசம் செய்யணுங்கிறது. அப்படி சொல்லியும் அந்த பெண் திருந்தலை என்று வரும்பொழுது அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் நாம் நிர்ணயித்து கொள்ளணும். அதை கேட்டும் புத்திமதி கேட்டும் திருந்தலை அப்படிங்கும் பொழுது அவர்களை தற்காலிகமாக படுக்கை விட்டு தள்ளி வைக்க வேண்டும். அப்படி அவங்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு தனது தவறை உணர்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஏன் நம்முடைய கணவர் நம்மோடு இணங்கி வாழ மாட்டுக்காரு, 1000 கோபதாபம் இருந்தாலும் நம்ம கூட இல்லற வாழ்க்கையை ஈடுபட மாட்டுக்கார் என்ற ஒரு காரணம் அந்த பெண்ணுடைய மனதை தைக்கலாம். தன் தவறை உணர்ந்து சரிபட்டு வருவதற்கு அது திருந்துவதற்கு ஒரு வழியாக அமையும். இதன் மூலியமாகவும் ஒரு பெண் சீரடையவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த மனைவியை காயம் ஏற்படாத வரையில் பொது வெளியில் அடிக்காமல் 4 சோத்துக்குள்ளால காயம் ஏற்படாத லேசான முறை அடிக்கணும். அதாவது திருத்துவதற்கான தன் இஸ்லாமிய வழிக்கு உட்பட்டு வருவதற்காக அவர்களை கண்டிப்பது. இதுவும் பலன் அளிக்கவில்லை என்று சொன்னால் வேறு அத்துமீறுதல், கொலை குற்ற அளவுக்கு அத்துமீறுவது கூடாது. ஒருவர் இன்னொருவரை அவதூறு சொல்லி வீண் பழியை சுமத்தி திருமண வாழ்க்கைக்கு களங்கம் கற்பித்து விடக்கூடாது. மாறாக அழகிய முறையில் விவாகரத்து செய்து விடுவது. அதற்கு முன்னால் ஒரு 4வது முயற்சியாக அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை அழைத்து மத்தியஸ்தம் செய்ய வேண்டும். விவகாரம் முத்திக்கிட்டு போகுது அப்படின்னு 2 வீட்டுக்காரர்களும் ஒன்று கூடி
அந்த விவகாரங்களை சுமூகமாக முடிப்பதற்கு முயற்சிக்கணும். அவங்க 2 பேரும் சுமூகமாக முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அல்லாஹ் அதை பிரித்து விட்ருவான். ஆக இந்த 4 வழிமுறைகளும் தலாக் சொல்வதற்கு முன்னால் பேணப்பட வேண்டும். ஒன்று என்ன? அறிவுரை சொல்வது, படுக்கை விட்டு தள்ளி வைக்கிறது, லேசாக அடிக்கிறது, அவங்க குடும்பத்தாரை அழைச்சி விவகாரத்தை சுமூகமாக ஆக்கிறதுக்கு 2 குடும்பத்தாரும் உட்கார்ந்து சமாதான பேச்சை எட்டுறதுக்காக கூடுவது. இந்த 4 பலனளிக்காத பொழுது அந்த பெண்ணை ஒரு ஆண்மகன் விவாகரத்து செய்வான். எப்படி செய்ய வேண்டும்? எப்படி திருமணத்துக்காக சாட்சியாளர்கள் ஜமாத்தார் முன்னிலை செய்தார்களோ அதுபோன்று ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியை அவள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது விவாகரத்து செய்யக்கூடாது. அப்படி செய்திருந்தால் அது செல்லாது. எப்போது செய்ய வேண்டும்? ஒரு பெண் மாதவிடாயிலிருந்து சுத்தமான முதல் நாள் அல்லது சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன் மனைவியோடு அவர் இல்லறத்தில் ஈடுபடாமல் இருந்திருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு ஆண் மகன் தன் மனைவியை விவாகரத்து செய்கிறேன், மனவிலக்கு செய்கின்றேன், தலாக்கு விடுகின்றேன் என்று 2 சாட்சிகளை வைத்து சபையோருக்கு முன்னால் ஜமாத்தார்கள் முன்னிலையில் இந்த நடைமுறையை அவர் சொல்ல வேண்டும். அதன் பிறகு மனைவியாக இருக்கக்கூடியவள், தலாக்கு விடப்பட்ட அந்த பெண் கணவனுடைய வீட்டிலேயே இது மாதிரி 3 மாதவிடாயிலிருந்து சுத்தமாகின்ற கால அவகாசம் வரை, ஏறக்குறை 3 மாதம் வரைக்கும் அந்த பெண் கணவனுடைய வீட்டிலேயே தலாக்கு சொன்ன பிறகும், முதல் தலாக்கை சொன்னதற்கு பிறகு 3 மாதம் இருக்கணும், இத்தா இருக்கணும், நாட்களை கணக்கிடணும், மறுமணம் செய்யக்கூடாது. அந்த 3 மாத கால இடைவெளியில் தலாக்கு விட்டவர் மனைவியோடு கூடக்கூடாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கணும். வீட்டில் உணவு, மருத்துவ வசதி, உடை எல்லாம் அவங்களுக்கு நார்மலான நாட்கள் என்னெல்லாம் செஞ்சோமோ அதையெல்லாம் தலாக்கு சொல்லி இருந்தாலும் அவங்களுடைய இத்தா காலத்தை அவங்க கணவனுடைய வீட்டில் இருந்தே நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு செய்யணும். இது மகன் மீது கணவன் மீது கடமையாக இருக்கு. இந்த 3 மாத இடைவெளிக்குள்ளால கணவன் மனைவியை தொட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவர் சொன்ன தலாக்கு ஒரு சான்ஸை அவர் முடித்து கொண்டார் அப்படின்னு ஆகிடும். அதுக்கு பிறகு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழவங்க. இதுக்கு போய் நம்ம சபையோடு சொல்லி சாட்சி ஆக்கணுங்கிற அவசியம் இல்லை. 3 மாதவிடாய் காலமும் மனைவியோடு கூடாமல் ஒரு ஆண்மகன் இருந்தான் என்று சொன்னால் அதற்கு பிறகு இருவரும் பிரிந்து விடுவார்கள். முதல் தலாக்க சொல்லி 3 மாத காலம் வரைக்கும் ஒரு பெண் மறுமணம் செய்யாமல் காத்திருப்பு சட்டமாக, காத்திருப்பு காலமாக இத்தா என்ற கடமையை அவள் நிறைவேற்ற வேண்டும். 3 மாதத்திற்கு உள்ளால அவங்க 2 பேரும் கணவன் மனைவியை சேர்ந்தால் சேர்ந்துக்கிடலாம், சேரலைன்னா 2 பேரும் பிரிஞ்சிடலாம். 3 மாதத்துக்கு பிறகு தலாக்கு விடப்பட்ட அந்த பெண்ணு அவளுடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுவாள். அதற்கு பிறகு இருவரும் விரும்பினால் மறுமணம், மறு வாழ்க்கையை தேடிக்கொள்ளலாம். அப்படி தேடிக்கொள்ளாமல் இருக்கும் காலகட்டத்தில் தலாக்கு விட்ட மனிதர் தன் தவறை உணர்ந்து 5 மாதத்துக்கு பிறகு 2 பேரும் பிரிஞ்சு போயாச்சு, 3 மாதத்துக்கு பிறகு பிரிஞ்சு போயாச்சு. அதுக்கு பிறகு யோசிக்கிறார், நம்ம தப்பு வச்சிட்டோமே, மனைவியோடு சேர்ந்து வாழ்வோம் என்று அவர் மனம் வந்து உங்களோடு வாழ விருப்பப்பட்டு சம்மதம் தெரிவித்தால், நீங்கள் அதற்கு இசை தெரிவித்தால் மீண்டும் மறுமணம் செய்து திருமண உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். மீண்டும் மகர் கொடுக்கணும். நீங்கள் கேட்குற மகர் அவர் தரணும். அதுக்கு அவர் நான் உங்களை திருமணம் செய்கிறேன்னு சொன்னாலும் அந்த முதல் தலாக்கு விடப்பட்ட அந்த பெண்ணு தலாக்கு விட்ட கணவனை திரும்பவும் அவன் தன்னை பெண் கேட்டு வந்தான் என்று சொன்னால் விரும்பினால் மனம் வாழ்க்கையில் சேரலாம், இல்லைன்னா மறுத்து விடலாம். அது அவளுக்கான ரைட்ஸ் இருக்கு. அப்படி 2வது தடவையாக மறுமணம் செய்து முதல் தலாக்கு விட்ட கணவனோடு முதல் தலாக்கு விடப்பட்ட பெண் சேர்ந்து வாழலாம். இப்படி சேர்ந்து வாழும்போது திரும்பவும் சில காலத்துக்கு பிறகு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இவர் தலாக்கு 2ஆம் முறை சொல்வதற்கு முன்னர் இஸ்லாம் சொன்ன அந்த ஒழுங்குகளை பேணி நடக்கணும். அப்படி பேணி நடந்து அதுக்கு பிறகும் சரிப்பட்டு வரலன்னு சொன்னால் 2வது ஒரு சான்ஸை
தலாக் என்ற சான்ஸை இவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கு தலாக் என்பது 2 முறைதான் மீட்டிக்கொள்வதற்காக, திரும்ப அழைத்துக் கொள்வதற்காக அனுமதி இருக்கு. அதனால முதல் வாய்ப்பை பயன்படுத்தி பிரிஞ்சாச்சு, திரும்ப இப்போ சேர்ந்து வாழ்றாங்க. இப்போ திரும்பவும் பிரச்சனை வருது வாழ்க்கையில், மீண்டும் ஒரு தலாக் அவர் சொல்றாருன்னு சொன்னால், அதே மாதிரி முதல் தலாக்கு சொன்னதை பிறகு எப்படி ஒழுங்குகளுக்கு பேணப்பட்டதோ அதே தான் 2வது தலாக்கு சொல்லும் பொழுதும் அந்த கணவர் அந்த ஒழுங்குகளை பேணணும், பெண்ணும் அதை மதிக்கணும். இவ்வாறாக ஆண்மகன் தனக்கு கொடுக்கப்பட்ட தலாக் வாய்ப்பை 2 பயன்படுத்தி முடித்து விட்டார். 3 மாத காலம் வரைக்கும் கணவனுடைய வீட்டில் இத்தான் இருக்கணும். அதுக்குள்ளார சேரனாலும் சேர்ந்துக்கிடலாம், இல்லைன்னா பிரிஞ்சிடலாம். 2வது தலாக்கு விடப்பட்ட பெண்ணு கணவனால் முதல் முறை விடப்பட்ட அதே பெண் 2ஆம் முறையும் தன் கணவனால் கைவிடப்பட்ட தலாக்கு விடப்பட்டால் 3 மாதம் வரைக்கும் கணவன் வீட்டில் இத்தான் இருந்து அதுக்கு பிறகு தாய் வீட்டுக்கு வந்து விடுவார். பிறகு மறுமணம் செய்ய விரும்பினால், இருவரும் உடன்பட்டால் மீண்டும் என்ன மகர் கொடுத்து திருமணத்தை புதுப்பிச்சுக்கிடும். அப்படி புதுப்பிச்சு வாழும் பொழுது இதே மாதிரி சில காலம் சென்ற பிறகு திரும்ப பிரச்சனை வருது என்று சொன்னால் 3வது தலாக்கு சொல்வாரேயானால், இப்போது அவருக்கு தலாக்கு சொல்லிட்டார்னா அந்த இத்தாவுடைய 3 மாத கால இடைவெளியின் பொழுது திரும்ப அழைக்க முடியாது. 3 மாதம் கழிந்து விட்டது என்று சொன்னால் திரும்ப நிரந்தரமாகவே சேர முடியாது. அப்படி ஒரு காலம் சேரன்னு விருப்பப்பட்டா அந்த பெண்ணானவள் 3வது தலாக்கு சொல்லப்பட்ட ஒரே கணவனால் 3 முறை தலாக்கு விடப்பட்ட பெண்ணு திரும்ப அந்த முதல் கணவனோடு சேர்ந்து வாழ விரும்பினால் அந்த பெண் இன்னொரு ஆண்மகனுக்கு வாக்கப்பட்டு திருமணம் முடித்து அவன் வேண்டாம் என்று தலாக்கு விட்டு அதற்கான இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகு விரும்பினால் அப்போது என்ன செய்யலாம், அந்த பெண்ணும் முதல் கணவனை திருமணம் முடித்து கொள்ளலாம். அப்போதான் முதல் கணவனும் அந்த பெண்ணை ஏற்றுக்கிட முடியும். அப்போதான் மன வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டது. அதுக்கு இடையில அனுமதிக்கப்படாது என்பதை இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக தலாக்கு என்பது ஆணுக்கு 2 சந்தர்ப்பம். அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் பொழுது அவர் இறைவனை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். இத்தாவுடைய காலத்தில் அந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கணவனுடைய வீட்டில் தான் இருக்கும். நிரந்தரமாக அவங்க 3 தலாக்குக்கு பிறகு நிரந்தரமாக பிரியும் பொழுது, அல்லது முதல் தலாக் சொல்லி 3 மாதம் இத்தா இருந்து அதுக்கு பிறகு பிரியும் பொழுது ஒரு ஆண்மகன் தன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போன்ற அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த விவாகரத்து சொன்ன அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சமாக 2வது ஒரு முறை கொடுத்த மகரை திருப்பி கேட்க முடியாது. அவரை ஒரேடியாக முதல் தலாக்கை சொல்லி அவளும் 3 மாதம் இத்தா இருந்துட்டா அதுக்கிடையில் நம்ம திரும்பி கூப்பிட்டுக்கிடலை அல்லது அவளை மறுமணம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு 3 மாதம் இத்த முடித்ததற்கு பிறகு அவள் தாய் வீட்டுக்கு போகும் பொழுது அவளுக்கான ஜீவனாம்சமாக 2வது ஒரு முறை என்ன செய்யணும், தன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போன்று அல்லாஹ்வுக்கு பயந்து அவர் என்ன செய்யணும் கொடுத்து அழகிய முறையில் பிரிந்து விடுவது. இதுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சட்டத்திட்டம். சரிங்களா? இது இன்னும் நம்ம விரிவாக கூட நம்ம இதை படிச்சுக்கலாம். ஒரு பெண்ணை தலாக்கு விடும் பொழுது அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்தான்னு சொன்னால் அவள் பிரசவிக்கிற வரைக்கும் கணவனுடைய வீட்டில் தான் இத்தால இருப்பாங்க. அது பிறகு பிரசவித்ததுக்கு பிறகு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அவங்க வேறு மறுமணம் செய்வதற்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் வந்துடும். அதுக்கு பிறகு அவங்க இத்தா இருக்குங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க பிள்ளைக்கு பாலூட்டங்கிற அவசியமும் அந்த பெண்ணுக்கு கடமை கிடையாது. அப்படி பாலூட்ட நீங்கள் விரும்பினான்னு சொன்னால், ஆண்மகன் விரும்பினான்னு சொன்னால் அதுக்கான அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பைசாவை அந்த பெண் விரும்பினால் பெற்றுக்கொள்வதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பானவர்களே, இஸ்லாம் சொன்ன இந்த தலாக்குடைய சட்டத்தை ஆண்மகன் தனது மனைவியை வேண்டாம் என்று கருதும் பொழுது இந்த அணுகுமுறையை, இந்த வழிமுறையை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஒரு ஆணுடைய நடத்தை சரியில்லை, ஒரு ஆண்மகன் குடும்பத்துக்கு லாயக்கில்லாதவன் என்று உணரும் பொழுது அதற்கான காரணத்தை சொல்லி விவாகரத்து கேட்க வேண்டிய அவசியம் பெண்ணுக்கு இல்லை. ஒரு பெண் தன் கணவனை விட்டு பிரிய வேண்டும் என்று அவள் விரும்பினால் கணவனிடத்தில் குலா என்ற முறையில்
கணவனிடத்தில் விவாகரத்தை கேட்டு பிரிந்து கொள்ளலாம் என்பதை இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு உரிமையை சொல்லியிருக்கு. ஹுலா சம்பந்தமான விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாளைய பாடத்தில் பார்ப்போம்.